இது என்னன்னு பார்க்குறீங்களா? இது வந்து குழி பணியாரம். அதாவது இட்லி தோசை மாவாட்டம் இல்லையா, நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 1 கப் இட்லி அரிசி 1 கப் ராகி போட்டு உளுந்து போட்டு நல்லா ஆட்டி வச்சு ஒயாமல் தோசையாக கிட்ஸுக்கு சுட்டா போர் அடிக்கும்னு சொல்லிட்டு இந்த குழி பணியாரம் நான் அடிக்கடி எங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுப்பேன். ஸோ இந்த குழி பணியாரத்துக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா தக்காளி பாஜி. தக்காளி பாஜி வந்து கோயம்புத்தூரோட ஸ்பெஷலான டிஷ். அது எப்படி பண்ணலான்னு நான் காட்டுறேன். ரொம்ப ஈஸி. தக்காளி பாஜி செய்ய ஆரம்பிக்கலாமா? அதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம், இடித்து வச்ச பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி. உங்கள் வீட்டில் உள்ள அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தக்காளி குவான்டிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். நாங்கள் 4 பேர் தான், ஸோ நான் அளவாக பண்ணியிருக்கேன். ஒரு பக்கம் ராகியோட புளிப்பணியாரம் ரெடி ஆகிட்டு, ஒரு பக்கம் நம்ம பாஜி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போது ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், அப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய். ஆக்சுவலி நான் காரம் ரொம்ப கம்மியாக சேர்ப்பேன், கிட்ஸு சாப்பிட மாட்டாங்க. ஸோ நான் 1 தான் போடுறேன். நல்லா காரம் சேர்த்துக்கிறவங்க 3-4 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வெடிச்சது, கடுகு உளுந்தெல்லாம் நல்லா வெடிச்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம என்ன பண்ணுறோம், வெங்காயத்துக்கு பிறகு ஆட் பண்ணி இடித்து வச்சுக்கோங்க. இந்த பூண்டை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்து டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சமாக மிளகாய் தூள். ஆக்சுவலி நான் ரொம்ப காரம் கம்மியாக தான் போடுவேன், நீங்கள் 1 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம், அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு. இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 3 விசில் வர மாதிரி நம்ம விசில் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். தக்காளியோட வாட்டர்லேயே வச்சு நம்ம வந்து 2-3 விசில் விட்டுக்கலாம். தண்ணி ஊற்ற தேவையில்லை. நல்லா 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. இதில் கொஞ்சோண்டு தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோன்னா வடித்து எடுத்துடலாம். வடித்து எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம். நல்லா தண்ணியை ஃபுல்லாக எடுத்துட்டு நல்லா இதை வச்சு மசிச்சு விட்டுறலாம். இப்போது நான் நல்லா மசிச்சுட்டாங்க பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த தண்ணியும் அப்படியே சேர்த்துணும். இப்போது சேர்த்துட்டு இன்னொரு தடவை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நல்லா மசிச்சு விட்டாச்சு. விட்டதும் இந்த கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். நம்ம கொங்கு ஸ்டைல் தக்காளி பாஜி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ராகி குழி பணியாரமும் ரெடி பண்ணியாச்சு. Thank you.